அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 விதமான கணக்கு விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வினாக்குரிய விளக்கம் +2 சக 1 +2 சக 1 இருக்குது, இடையிலையும் ஒரு சக இருக்கு. +2 சக 1 இருக்குது, இடையிலையும் ஒரு சக இருக்கிறபடியா இந்த சகவையும் இந்த சகவையும் பெருக்கும். முன்னுக்கு இருக்கிற இலக்கம் அப்படி எழுதியாச்சு. பிரேக்கெட்டுக்குள்ள இலக்கம் இருக்குது அடையாளத்தோட, பிரேக்கெட்டுக்கு வெளியில் ஒரு சக அடையாளம் இருக்குது. ஆகவே சகவால் பிரிக்கணும். அதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது சகவால் பிரிக்கினா ஏற்கனவே முதலாவது காணொலி போட்டுட்டோம். 5 விதமான கணக்கு பெருக்கினா சக, அதாவது ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம் தான் வரும். அதே மாதிரி கழித்தலால் பெருக்கினாலும் கூட்டல் அடையாளம் தான் வரும். ஒரே அடையாளத்துக்கு ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், அதே மாதிரி வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கழித்தல் அடையாளம். இதுதான் எங்களுக்கு தேவையானது. இப்போ அதே நேரம் கூட்டல் கழித்தலுக்கு நாங்கள் காணொலி போட்டோம். இப்போ நாங்கள் ++ஆல் பிரிக்கினா ஒரே அடையாளம் பெருக்கப்படுறபடியா +1 விட இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே அடையாளங்கள்ண்டா கூட்டுப்படும். அதுவும் முதல் காணொலியில் போட்டோம். வேறுபட்ட அடையாளம்ண்டா கழிப்படும். ஒரே அடையாளத்துக்கு கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளத்துக்கு கழிப்படும். கடைசியாக போடுற விட பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளம் தான் போடணும். இது ஒரே அடையாளமாக இருக்குது. ஆகவே கூட்டுப்பட போய் 2 3 கூட்டா 3, இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் வந்து பெரிய இலக்கத்தின் அடையாளம். ஆகவே பெரிய இலக்கம் வந்து 2, 2க்கு முன்னுக்கு 2க்கும் ஒரே அடையாளம் அப்படியே நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியாக விளக்கமாக சொல்ல தேவை நினைக்கிறேன். 2க்கும் ஒரே இலக்கம் இருக்கிறபடி, ஒரே அடையாளம் இருக்கிறபடியா எந்த அடையாளம் போடலாம். வேறுபட்ட அடையாளம் இருக்கும்போது பெரிய இலக்கத்தின் அடையாளம் கட்டாயம் போடணும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கூட்டல் அடையாளம் பெறப்படும். அதே நேரம் ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கழித்தல் அடையாளம். ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இவ்வளவு முக்கியமானது. இது சம்மந்தமாக கணக்கு பார்த்துட்டோன்னே இப்போ 2வது வினாவை பார்ப்போம். 2வது வினாவை பார்த்தோம்னா மறை 2 கழித்தல் மறை 1 இருக்குது. இதுக்கு நாங்கள் எழுத வேண்டியது மறை 2 முன்னுக்கு எழுதிவிடுவோம். மறையால் பெருக்க போகிறோம். பிரேக்கெட்டுக்குள்ளுக்கு இருக்கிறதும் வழியில் இருக்கிறதும் பெருக்க போகிறோம். மறையால் பெருக்கினா ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆகவே ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம். ஒரே அடையாளம் மறையும் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம் தான் வந்திருக்கு. ஆகவே ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுறவுடைய கூட்டல் 1. ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல். இப்போ கூட்டல் கழித்தலுக்கு வந்துட்டோம். பெருக்கல் முடிஞ்சது. இப்போ கூட்டல் கழித்தலுக்கு வந்துட்டோம். வேறுபட்ட அடையாளங்கள் இருக்குது. வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். ஆகவே 2ல் 1 கழிச்சா 1 தான் விட. இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் வந்து எப்போவுமே பெரிய இலக்கத்தின் அடையாளம். இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் மைனஸ். உடனே இதுக்குரிய விளக்கம் ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இது முக்கியமானது. அடுத்தது பெருக்கலுக்கு ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், வேறுபட்டு அதே மாதிரி ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டால் கழித்தல் அடையாளம். அதே மாதிரி ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளம் கழிப்படும். கூட்டல் கழித்தலுக்கு இது பெருக்கல் வகுத்தலுக்கு. அதே மாதிரி நாங்கள் 3வது 4வது கேள்வியை பார்த்தோம்னா 3வது வினாவும் பார்ப்போம். 3வது வினாவும் ஒரு சின்ன கணக்கு தான். கூட்டல் 5 அப்படியே எழுதுவோம். சக 2 இருக்குது. இதுக்கு அடையாளம் இல்லை. முக்கியமான இதுக்குள்ள கழித்தல் அடையாளம் இருக்குது. நாங்கள் போடையில் விட்டாச்சு. கழித்தல் 2 இருக்குது. ஆகவே கழித்தலை கூட்டலால் பிரிக்கணும். வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்ட வரப்போகிறது கழித்தல் அடையாளம். ஆகவே கழித்தலை கூட்டலால் பிரிக்கினா கழித்தல் உள்ளுக்கு இருக்கிற 2. இப்போ ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இங்கே வேறுபட்ட அடையாளம் கழிவிடப்பு 5ல் 2 கழிச்சா 3. பெரிய இலக்கம் பார்த்தோம்னா 5, 5க்கு முன்னுக்கு இருக்க அடையாளம். அதே மாதிரி 4வது வினாவையும் பார்த்தோம்னா மறை 5 அப்படி எழுதுவோம். வேறுபட்ட அடையாளங்கள் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுவது. இங்கே மைனஸ் வேறுபட்ட அடையாளம்னா மாறி இருக்கும். ஒரே அடையாளம் பெருக்கப்படுறபடியா ஒரே அடையாளங்கள் மைனஸும் பெருக்கப்பட்டால் வரப்போகிறது ப்ளஸ். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் அடையாளம் பெறும். ஆகவே +2. இப்போ இதை கூட்டல் கழித்தல் ஒன்று பார்க்கணும். ஒரே அடையாளங்கள்டா கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளம்டா கழிப்படும். இங்கே வேறுபட்ட அடையாளம் இருக்கக்கூடிய கழிவிடப்பு 5ல் 2 கழிச்சா 3. முக்கியமானது இங்கேயும் 3 தான். பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம். இதில் பெருசு எதுன்னு பார்த்தோம்னா 5 தான் பெருசு. அதுக்கு முன்னுக்கு அடையாளம் மறை. ஆகவே மறை 3.
விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே அடையாளம்னா கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளம்னா கழிப்படும். அதே நேரம் பெருக்கைக்கு ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்ட கூட்டல், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்ட கழித்தல். கூட்டல் ஒரே அடையாளங்கள் கூட்டல், வேறுபட்ட அடையாளங்கள் கழித்தல். ரெண்டு ஞாபகத்தில் செய்ய ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும் எப்போவுமே பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் தான் கூட்டி போட்டோ கழிச்சு போட்டோ போடணும் பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு. அதே நேரம் வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கழித்தல் அதுக்கும் பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம் தான். அதே மாதிரி வேறுபட்ட அடையாளங்கள் கூட்டுப்படுமா கழிப்படுமான்றதுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும், ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும். அதே நேரம் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கழித்தல் அடையாளம். விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு 5வது வினாவை செய்யலாம். நாங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இதை அப்படியே எழுத வேண்டியா இதையும் பெருக்கி என்ன அடையாளம் பெறும், அந்த அடையாளத்தை போட்டு 2 கடைசி விட என்ன வரும் அடையாளத்தோடு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்த காணொலி வந்து தசமத்தில் பெருக்கல், தசமத்தை இலக்கத்தால் பெருக்கிறது, தசமத்தை முழுவண்ணால் பெருக்கிறது, இப்படி தசமத்தால் பெருக்கிறது, இப்படி நிறைய வித்தியாசமான கணக்கு இருக்குது. அதில் 5 விதமான கணக்கு தான் நாங்கள் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் விளக்கமாக சந்திப்போம். நன்றி.